திங்களணி சடைப்பெருமான் பூசையாற்றி திருமதிலும் கடந்திட முன்னின்றான் யாவன் தங்குகடற் புய்வரைப்பின் நெடியோனாதி சகலருக்கும் ஊறு தவிர்க்கின்றான் யாவன் அங்குவன்மை சரித மொழிபெயர்ப்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துளேற்கு மங்களசின் மயமதுர தமிழ் செம்பாடல் வாரிமடம் அடையுடுத்து வளருமன்றே. திரிபுரன் ஏகாதிபத்தி போராட்டம். புஷ்பக வனத்தில் இருக்கும் கணேசபுரத்தில் அனைவரும் வியக்கும் வண்ணம் ஒரு கற்கோயிலை திரிபுரன் கட்டினான். இந்த ஆலயத்தை அழகாக அலங்கரித்து தான் எவ்வாறு கணேசமூர்த்தியை நேரில் தரிசித்தானோ அவ்வாறே விநாயகருக்கு ஒரு திருவுருவத்தை விக்கிரகமாக அமைத்து அதை அந்த ஆலயத்தின் பிரதிஷ்டை செய்து தினந்தோறும் வழிபட்டு வந்தான். சில காலம் கழிந்த பிறகு அவன் பூவுலக மன்னர்களை எல்லாம் வென்று ஆளும் ஏகாதிபத்திய வரியை வளர்த்து கொண்டு புறப்பட்டு சென்று போர் புரசு கொட்டி பல திசைகளிலும் படையெடுத்து சென்று கணக்கில்லாத யுத்தங்கள் புரிந்து பூலோகத்தில் உள்ள எல்லா முடிவேந்தர்களையும் வென்றடக்கி வெற்றி வாகை சூடினான். தன்னிடம் போரில் தோல்வியடைந்த அரசர்களை எல்லாம் தனக்கு கீழ்ப்பணிந்து எடுபிடி வேலைகள் செய்து வரும்படியாகவும் உத்தரவிட்டான். தனக்கு கீழ்ப்படியாதவர்களை எல்லாம் கொன்று குவித்தான். பூவுலகம் முழுவதும் தன் ஏகாதிபத்தியத்தை நிலைநாட்டியதும் அவன் பாதாள லோகத்திலும் போரிட ஆயத்தமானான். பாதாள லோகத்தை அரசாண்டு வந்த நாகேந்திரராஜன் முதலான பல மகாவீரர்களையும் யுத்தத்திலே வென்று அவ்வுலகத்தில் இருந்த பொன் பொருள் ரத்தினம் முதலான திரவியங்களை எல்லாம் சூறையாடி கொள்ளையிட்டு கொண்டு மறுபடியும் பூலோகத்திற்கு திரும்பி வந்தான். அருகில் உள்ள தூர தேசங்களின் அவுணர்களை எல்லாம் அவனிடம் வந்து வணங்கி துதித்தார்கள். அவர்களுக்கு எல்லாம் பலி சக்கரவர்த்தியான திரிபுரன் பொன் பொருட்களை வாரி கொடுத்து அவர்களை ஒரு பெரும் அவுணப்படையாக திரட்டினான். பூலகத்திலிருந்தும் பாதாள உலகத்திலிருந்தும் வந்து குவிந்திருக்கும் தன் போர் படைகளையும் பலவிதமான பயங்கர ஆயுதங்களையும் திரட்டி தேவலோகத்தையும் வென்றடக்கும் வரியோடு சென்று யுத்த பேரியை கொட்டி அமாவாசை இருளை போல் அவுணப்படைகளை எல்லாம் தன்னை குழுமி வர விரண்டு சுவர்க்கவலோகத்தில் உட்கு வந்தான். அங்குள்ள அழகான கற்பகச் சோலையில் உள்ள பிரவேசித்து அங்கிருந்த தேவர்களை எல்லாம் அதம் செய்து அந்த சோலையையும் சின்ன பின்னமாக தேர்த்தான். இதனால் அவனுடைய யுத்த முனைப்பை தெரிந்து கொண்ட தேவதூதர்கள் அதை இந்திரனுக்கு அறிவித்தார்கள். உடனே திரிபுரனும் தன்னுடைய வீர விஜயத்தை அறிவிக்கும்படி தன் தூதர்களை தேவேந்திரனிடம் அனுப்பினான். அத்தூதுவர்கள் இந்திரனை கண்டு தேவர்கள் அதிபதியே, எங்கள் சக்கரவர்த்தி உலகத்துக்கு போர் பல படைகளோடு வந்திருக்கிறார். ஆகையால் நீர் அவர் விரும்பிய இடத்த அவர் இருப்பிடம் நோக்கி விரைந்து ஓடி வந்து அவரை பணிந்து போற்றி அவருக்கு அடங்கி வாழ வேண்டும். இல்லையானால் எங்கள் தலைவர் உம்மை இந்த தேவலோக பதவியிலிருந்து விரட்டி ஜமலோகத்தில் தள்ளிவிட உத்தேசித்திருக்கிறார். உமக்கு அவரோடு யுத்தம் புதிய துணிவு மாற்றம் இருக்குமானால் இந்த கணத்திலேயே உம் படைகளை திரட்டி கொண்டு போராட அந்த முனைக்கு வரலாம். அதற்கு அஞ்சி பாய்ந்தால் உடனே எம் தலைவரிடம் வந்து சரணாகதி அடையலாம். இதற்கு என்ன பதில் சொல்கிறீர்கள் என்று முழங்கினார்கள். அதை கேட்டதும் தேவேந்திரன் கோபத்தினால் கண்கள் சிவக்க தாமரை காடுகள் போல் தன்னம்பி சிவக்க சீறி இழந்து அருகிலுள்ள ஒரு தூண் மீது ஒரு குத்துவிட்டு என்ன வார்த்தையை என்னிடம் சொல்ல துணிந்தீர்கள் என்று இடி என்று சிரித்து கருவிழிகளில் மேலும் இரத்த சிவப்பெரு அவனு தூதுவர்களே, அகம்பாவம் பிடித்த உங்கள் அரசன் தன் முடிவு தெரியாமல் என்னிடம் மோத வந்து விட்டானா? நான் போர் முனைக்கு பாய்ந்து வந்து உங்களையெல்லாம் முறியெடுத்து கொண்டு உங்கள் அரசனுக்கும் ஒரு முடிவு காட்டுகிறேன். இந்த பதிலை கொண்டு போய் சொல்லியுங்கள் என்று கூறி அனுப்பினான். பிறகு தன் படைகளெல்லாம் போருக்கு திரண்டு வரும்படி தேவலோகமெங்கும் போர் முறைப்பட்ட செய்தான். அப்போது திரிபுரனின் தூதுவர்கள் தங்கள் அரசனிடம் திரும்பி வந்து சக்கராவதியே, தேவேந்திரன் யுத்தம் புரியவே முனைகிறான் என்று தெரிவித்தார்கள். உடனே திரிபுர சக்கரவர்த்தி நெருப்பில் நெய்யை வார்த்ததைப் போல சீற்றமடைந்து தேவேந்திரன் போர்க்களத்துக்கு வருவதை எதிர்நோக்கு மார்தட்டி காத்திருந்தான். தேவேந்திரனோ யானை முதலான 21 சின்னங்களோடும் பதாதி முதலான 19 வகை போர்ப்படை வரிசைகளோடும் 8 வகை துணவர்களோடும் ஆயுதபாணிகளாக குழுமி திரண்டு பெறவும் 7 கடல்களும் பொங்கி உடைந்து
நொறுக்குவது போல் பெருத்த இரைச்சல் எழுப்பி தன் அரசியல் மாளிகையை விட்டு வெளியே வந்தான். மண் அதிர விண் அதிர மற்றவர் மனமதிர போர் முரசு கொட்டினான். தேவர்களின் வாழ்த்தொலிகள் காதை பிளக்கவும் மங்கள வாத்தியங்கள் முழங்கிடவனும் தன் யானை வாகனமான ஐராவதத்தின் மீது ஏறியமர்ந்து கொண்டு ஜொலிக்கும் வச்சிராயுதம் கையில் வேந்தி விரோதியான திரிபுரனை எதிர்த்து போரிட விரைந்து சென்றான். அவன் வருகையை எதிர்நோக்கி அவனை ஒரு பொருட்டாக மதிக்காமல் திரிபுரனும் தன்னுடைய மூர்க்கமான சேனா வீரர்களை எல்லாம் முன்னடத்தி அணிவகுத்து நிறுத்தினான். அதன் பிறகு பாவ புண்ணியங்கள் ரெண்டும் ஒன்று கலந்து உட்புகுந்து போராடுவது போல் தேவப்படையினரோடு அசுரப்படைகள் ஒன்று கலந்து உக்கிரமாக போராடத் தொடங்கின. சிறிது நேரத்தில் அசுர சேனைகள் சற்று பலம் குறைந்ததைப் போல தோன்றியது. அதை கண்டதும் திரிபுரன் தன் வெம்புண்ணில் வேல் குத்தியது போல பொங்கி எழுந்து மனங்குமரி தன் கண்களில் கனல் கக்க புகை விடுவது போல பெருமூச்சு விட்டு அஷ்டதிசைகளும் அதிரும்படியாக இடி இடி என்று சிரித்தான். பிறகு புருவத்தை நிறுத்தி வடவாமுக்கினி போல் சீறி சிறந்த குதிரை மேல் ஏறி அமர்ந்து தேவப்படையினுள் சூறாவளி போல் பாய்ந்து புகுந்து எதிரிகளை கைவேறு கால்வேறாக வெட்டி தள்ளாடினான். அதை கண்டதும் தேவப்படையினர் திகைத்து திணறி படுகாயங்கள் பட்ட உடலோடும் உள்ளம் வருந்தி துடிக்க நாலா திசைகளிலும் பாய்ந்தோடி தலைமறைவாக பதுங்க தொடங்கினார்கள். அவர்களில் சிலர் ஆயுதம் தாங்கிய கைகள் துண்டிக்கப்பட்டும் மாலை தரித்த மார்பு பிளக்கப்பட்டும் மற்றும் சிலர் வீரக்கடல் அணிந்த கால்கள் வெட்டப்பட்டும் மணிமகுடத்தோடு மண்டை பிளக்கப்பட்டும் குடலோடு ஈரல் கிழிக்கப்பட்டும் இம்மாதிரியாக தேவப்படையினர் அவுணராஜனால் சின்னாபின்னப்படுத்தப்பட்டார்கள். அக்காட்சியை கண்டதன் தெய்வேந்திரன் மனம் சகிக்காமல் நெருப்பு பொறி பறக்கும்படியாக கண்களை உருட்டு விழித்து காலகால விஷத்தைப் போல கொடும்பேகம் கொண்டு மதம் மொழியும் தன்னுடைய ஐராவதத்தை முடுக்க சண்டமாரத காற்றை விட கனவேகமாக செலுத்தி அசுர சேனைகளை கண்டதுண்டமாக வெட்டி தள்ளலானான். அதை கண்டதும் திரிபுரன் அண்ட சராசரங்களை எல்லாம் அதிரும் வண்ணம் ஆத்திரத்தோடு சிரித்து கடிந்து விஷநாகத்தை போல் சீறி தன் வில்லை எடுத்து சரமாரியாக பானங்களை எய்தான். பிறகு அவன் தண்டாயுதம் கதை கத்தி முதலான போர்க்கருவிகளை எல்லாம் பயன்படுத்தி தேவசேனைகளை துவம்சம் பண்ணி கொண்டிருந்தான். அப்போது இந்திரன் தனது ஐராவத யானையை அதிவேகமாக செலுத்தி வந்து அதன் மத்தகத்தினால் திரிபுரன் அமர்ந்திருக்கும் குதிரையின் முன்னங்காலை ஒடித்து வீழ்த்தினான். உடனே திரிபுரன் தன் பயங்கரமான வாளை வீசி எறிந்து இந்திரனை ஐராவதத்தின் மேலிருந்து கீழே தள்ளி விழச் செய்தான். பிறகு தெய்வேந்திரன் வச்சிராயுதத்தை பிடுங்கி அந்த ஆயுதத்தாலே ஐராவதத்தின் மத்தகத்தில் மோதி அடித்து அதன் பலத்தை ஒடுக்கினான். அதை கண்டதும் தெய்வேந்திரன் வெகுண்டெழுந்து கண்ணிமைக்கும் நேரத்தில் திரிபுரன் மேல் பாய்ந்து அவன் தலையை உடைப்பது போல் தன் கையால் பலங்கொண்ட மட்டும் குத்துகள் விட்டு அவனை மயங்கி கீழே விழும்படியாக சென்று செய்தான். பிறகு மயக்கந்தழிந்து எழுந்த திரிபுரன் மூர்க்காவேசத்துடன் இந்திரனுடைய பார்வையில் பாய்ந்து மோதி பலமாக குத்துகள் விட்டான். அதனால் இந்திரனும் மூச்சித்து விழுந்தான். ஆனால் சில வினாடிக்குள் அவன் சுயநினைவை பெற்று துள்ளி எழுந்து திரிபுரனை நோக்கி, வீண் காவியே, உன் ஆயுதங்களை வீசி எறிந்துவிட்டு தனியொருவனாக என்னோடு மல்யுத்தம் செய்து உயிர் பிழைத்து விடலாம் என்று நினைக்கிறாயா என்று ஏளனமாக கேட்டான். அதற்கு திரிபுரனும், என்னை மல்யுத்தத்துக்கு கூப்பிட்டால் மதையானையோடு விட்டில் பூச்சி மோதிய கதையாக உன் கதையும் முடிந்துவிடும். என்னிடம் தோற்பதை நினைத்து நீ கலங்க வேண்டாம். நீ இன்மை சிறிது காலம் கொஞ்சம் பெருமையாக உயிர் வாழ வேண்டுமென்றால் உன் தேவலோகத்தை விட்டுவிட்டு உன் இனத்தாரோடு பூலோகத்திற்கு போய் உன் அகந்தை எல்லாம் அடங்கி கொண்டு அரசாளலாம். உனக்கு அந்த பதவியை தருகிறேன் என்று ஏளனம் செய்தான். அதை கேட்டதும் இந்திரன், ஓஹோ, உன்னை மல்யுத்தத்தைக்கு கூப்பிடுகிறேனா என்று பயந்து இப்படி தந்திரமாக பேசி தப்பித்து பார்க்கிறாயே என்று பரிகாசம் செய்தான்.
உடனே அதிவே ஆவேசத்துடன் திரிபுரன் பாய்ந்து இந்திரனோடு கணக்கில்லாத மல்யுத்தங்களை செய்து கண்ணிமைக்க நேரத்தினுள் அவன் கால்களை பிடித்து ஆகாயத்தில் தூக்கி கிருகிரு என்று கலட்டி வீசினான். அந்த வேகத்தோடு இந்திரன் இமயமலை சாரலிலே போய் பொத்தொன்று விழுந்து மூர்ச்சித்து செத்தவனைப் போல கிடந்தான். அவன் போன கதியை அறிந்ததும் அவன் மனைவி இந்திராணி பலவாறாகவும் புலம்பி அழுது தன் கணவன் மூர்ச்சையாகி கிடக்கும் மலைச்சாரலுக்கு தேவர்களோடு விரைந்து சென்று பலவிதமான சிகிச்சை உதவிகளையும் செய்து அவன் மூர்ச்சையை தெளிவித்தான். பிறகு நாதா, விதிவசமாக வரும் விளைவுகளை யாராலும் தடுக்க முடியாது என்று சமாதானம் கூறி அந்த இமயமலையில் உள்ள குகைகளிலே தேவேந்திரனோடு தானும் தலைமறைவாக பதுங்கி இருக்கலானாள். திரிபுரனோ வெற்றி முரசு கொட்டி போர்க்களத்தை விட்டு இந்திரனுடைய ஐராவதத்தின் மேலேறி அளவற்ற வெற்றி முழக்கங்களோடு தேவேந்திரனின் அரண்மனைக்குள் சென்று ஆழ்ந்த பெருமிதத்தோடு உங்கள் அரியணையில் ஏறி அமர்ந்தான். தேவலோகத்தில் தேவர்கள் அனைவரும் தன் அதிகாரத்தின் கீழ் அடக்கி வைத்து தன் ஆட்சியை நிலைநாட்டினான். நம்பை முதலான தேவ கன்னியர்கள் பயந்து நடனமாடவும் கந்தர்வர்கள் வீணை வாசிக்கவும் வைத்து தேவலோகத்தின் போகங்களை எல்லாம் தன் ஐம்புலங்களுக்கும் விருந்தாக்கி உள்ளங்குதூகலித்து கேளிக்கை வினோதங்களின் சில நாட்களை கழித்தான். பிறகு அவனுக்கு ஆணவமும் ஏகாதிபத்திய வெறியும் கிளர்ந்தெழுந்தன. அதனால் அவன் பிரம்மாதேவனின் சத்தியலோகத்தை வென்றெடுக்க படையெடுத்து சென்றான். அதை கேள்விப்பட்டதுமே பிரம்மனும் மகாவிஷ்ணுவும் பயந்து நடுநடுங்கி விரைந்தோடி தேவேந்திரன் பதுங்கியிருக்கும் இமயமலைச்சாரலை அடைந்து அங்கேயே தலைமறைவாக பதுங்கி வாழத் தொடங்கினார்கள். சத்தியலோகத்திற்கு படையெடுத்து சென்ற திரிபுர சக்கரவர்த்தி அங்கு பிரம்மதேவன் இல்லாததைக் கண்டு ஏளனமாக சிரித்து அந்த பிரம்மலோகத்தையும் தன் ஆட்சிக்கு கீழ் கொண்டு வந்தான். பிறகு அங்கிருந்து மகாவிஷ்ணுவின் வைகுண்டத்திற்கு படையெடுத்து சென்று அங்கு விஷ்ணு இல்லாதிருக்க அந்த உலகத்தை தன் ஆட்சிக்கு உட்படுத்தி கொண்டான். பிறகு அவன் மீண்டும் பூலகத்துக்கு திரும்பி வந்து தனக்கு ஏராளமான வரங்களை கொடுத்தருளிய கணேச பெருமானை வழிபட்டு கும்பிட்டு, ஐயனே ஐங்கரனே, முன்பொரு சமயமே எனக்கு கொடுப்பதாக வரமளித்து 3 கோட்டைகளாகிய திரிபுரங்களையும் இப்போது எனக்கு கொடுக்க வேண்டும் என்று வேண்டினான். உடனே இரும்பு, வெள்ளி, பசும்பொன் என்ற இம்மூன்றினாலும் உருவான கோட்டைகளை திரிபுரங்களாகிய ஒவ்வொன்றும் முறையே 100 யோசனை உயரமும் 100 யோசனை அகலமும் உள்ளதாக ஆகாயத்தில் தோன்றின. அந்த திரிபுர கோட்டைகளில் கற்பக விருஷம், காமதேனு, சங்கநிதி, பதமநிதி இணையான அதி அற்புதமான பொருட்களோடு அளவற்ற ஐஸ்வர்யங்கள் நிரம்பியிருந்தன. அவற்றை கண்டு திரிபுரன் அளவற்ற ஆனந்தமடைந்து இரும்பு கோட்டையான புறத்திற்கு சுக்கிலம் என்றும், வெள்ளிக்கோட்டையான புறத்திற்கு கபிலம் என்றும், பொற்கோட்டையான புறத்திற்கு ஸ்வஸ்தி என்றும் பெயர்கள் வைத்து முறையே அவற்றை பாதாள லோகம், பூலோகம், சுவர்க்கலோகம் போல் அமைத்தான். அதனால் அவன் திரிபுரன் என்று திரிலோகத்திலும் பிரசித்தி பெற்றான். அவன் முக்கண் சிவருமானால் முக்தி அடையக்கூடிய காலத்திற்கு அன்றி வேறு எப்பொழுதும் எந்த நிலையிலும் மலிந்தழிய மாட்டான் என்பது போல் அவனது 3 கோட்டைகளும் கூட அதுபோல் அழியாத தன்மைகளோடு அவன் செல்லும் இடங்கள் எல்லாம் அவையும் சென்று விட்டு வந்தன. அதன் பிறகு திரிபுரன் விநாயகரை வணங்கி வழிபட்டு தன் உள்ளத்தில் இருக்கும் 3 புதல்வர்களை தோன்றச் செய்து 3 பேருக்கும் வச்சிரதமித்ரன், வீமகாயன், கால்கூடன் என்னும் பெயர்களை சூட்டி 3 திரிபுரங்களையும் அவர்கள் வசம் ஒப்படைத்தான். அவர்களுக்கு தானே மேலதிகாரியாக இருந்து தன் ஆதிக்கத்தின்படி அவர்களை செலுத்தி வந்தான். மேற்கூறிய திரிபுரங்கள் 1000 வருஷத்திற்கு ஒரு தடவை அந்த இடத்தை விட்டு மற்றொரு இடத்திற்கு பெயர்வதும், தனக்குள்ளிருந்து பரிபாலனம் செய்பவர்கள் எதை விரும்பினாலும் அவைகளை எல்லாம் குறைவின்றி கொடுப்பதும், அவர்கள் எங்கெங்கு செல்ல நினைத்தாலும் அந்தந்த இடங்களில் சென்று தங்குவதும், தனக்கு அடியில் ஆகப்படும் உலகத்தை எல்லாம் அழித்து நொறுக்குவதுமாக விளங்கினான்.
அதன் பிறகு திரிபுரன் வங்காளம் என்ற நகரத்தை அடைந்து தன் மனதால் மீண்டும் 2 புதல்வர்களை தோன்றச் செய்து அவர்களுக்கு சண்டன் பிரசண்டன் என்ற பெயர்களை சூட்டி பிரம்மலோகத்தை கண்டனும் வைகுண்டத்தை பிரசண்டனும் அரசாளும்படி அனுப்பி வைத்தான். இவை அனைவரத்தையும் செய்து முடித்த பின்னர் திரிபுரன் ஒரு மர்மர் மங்கையை தன் நாயகியாக கொண்டு அதன் மூலமாக மதன் என்ற மைந்தனை பெற்றாள். இவ்வாறாக அகில உலகத்திலும் தன் ஆதிக்கத்தை செலுத்தி கணக்கில்லாத பாக்கியங்களை எல்லாம் அனுபவித்து தன் புகழ் 8 திசைகளிலும் மற்றொலி வீசி பறக்கும்படியாக செலுத்தி சிறந்து விளங்கி கணேச பூஜையும் சிவ பூஜையும் செய்து கொண்டு நீண்ட காலம் ஏகாதிபத்திய ஆட்சி புரிந்து வந்தான். திங்களனி சிலப்பெருமான் பூசையாற்றி திருமதிலம் கடந்திர முன் நின்றான் யாவன் தங்கு கடற்பு விவரப்பின் அடியோனாதி சகலருக்கும் ஊறு தவிர்க்கின்றான் யாவன் அங்கவன் மெச்சரித மொழிபெயர்ப்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துளேற்கு மங்களசின் மயமதுர தமிழ் செம்பாடல் வாரிமட மடையுடுத்து வளருமன்றே.